ஹெச்டிஎஃப்சி பேங்க் வில்லிவாக்கம் கிளை நடைப்பயிற்சிக்காக வந்தேன். தாதங்குப்பத்தில் இருந்து வந்து இப்போ திரும்பி போகிறேன். ரொம்ப நாளைக்கு எனக்கு இந்த குபேரன் சொல்லிக்கிறாங்களே, அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடினேன். நமக்கு தான் கூகுள் இருக்க, தேடுதல்னாவே கூகுள் தான். அப்போ தேடினேன் குபேரன் யாருன்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷனா இல்லை வாழ்ந்தானா அப்படின்னா இல்லவே இல்லை. அது ஒரு கற்பனை பெயர். செல்வத்தின் அதிபதி. எப்படி? செல்வத்தின் அதிபதி குபேரன். நிறையா பேர் அந்த சிலையை கொண்டாந்து வச்சுக்கிறாங்க, குபேரன் சிலையை. ஏன்னா செல்வம் வருமா? என்ன ஒரு மூட நம்பிக்கை. அது ரொம்ப சிரிச்சாப்பில் இருக்கும், குள்ளமாக இருக்கும். குபேரன் ஒரு கோயிலும் இருக்குது. அது நம்ம தாம்பரம் தாண்டி போனோம்னா, வண்டலூர்லேருந்து உள்ளே போகணும், ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் குபேரன் கோயில் இருக்குது. பல பேர் போகிறாங்க வராங்க. இது என்ன மாதிரி மூட நம்பிக்கை? குபேரன் சிலையை வைத்து நாம் வழிபட்டால் செல்வம் பெருகும். செல்வம் என்றாலே பல பேருக்கு பேரே வச்சுருப்பாங்க. தரித்திரம் பிடிச்சவனாக கூட இருப்பாங்க. பேர் மட்டும்தான் செல்வம். அப்படி இருக்கையிலே படிப்புக்கு ஒரு, கல்விக்கு ஒரு கடவுள். அது யார்? அதுதான் சரஸ்வதி. இன்னொரு கடவுள் இருக்குது, பெண் கடவுள். அது சரஸ்வதி. சரஸ்வதினா படிப்பு வரும். சரஸ்வதி நகரத்தை பற்றி, ஒரு சரஸ்வதி நாகரிகம் பற்றி இப்போ இந்தியாவில் இப்போ இருக்கிற ஒரு அரசு ஆராய்ச்சி பண்ணுறாங்க, தொல்லியல் ஆய்வு பண்ணுறாங்க. அப்படி ஒரு நதி இருந்ததா என்று. அதுக்கு சில பேர் சப்பை கட்டுறாங்க. எப்படி? அது வறண்டு போச்சு, இல்லை சிந்து நதியோட ஒரு கிளை நதி, இப்படியெல்லாம் மல்லு கட்டுறாங்க நிறையா பேர். என்ன மாதிரி மூட நம்பிக்கை அவர்களுக்கு! குபேரன், லக்ஷ்மி, அதுக்கப்புறம் சரஸ்வதி நாகரிகம், இப்படித்தான் எல்லாருமே மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் ஏமாந்தும் போகிறாங்க. அதை வெளியே கொண்டு வருவது தான் நம்முடைய வேலையே. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக பொய்களை கட்டமைத்து அதுக்கு பாடல் பண்ணி ஒரு கடவுளை உருவாக்கி சிலைகளை தயார் செய்து அதை வியாபாரமாக்கி இன்று நடப்பது இந்தியாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலும். அதனால்தான் தந்தை பெரியார் இதையெல்லாம் எதிர்த்தார். அந்த பொய்முகங்களை திரிப்பதற்காக, அந்த பொய்முகங்களை கிழித்து எறிவதற்காக அவர் முயற்சி செய்தார். கௌதம புத்தர், அவர் 2500 வருடங்களுக்கு முன்பே இந்த பொய்களை எல்லாம் விரட்டி அடித்தார். வர்த்தமான மகாவீரரும் அப்படித்தான். ஆனாலும் இன்று ஏமாற்றத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறது பக்தி என்ற ஒரு வேஷம் என்று சொல்லி நான் என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த இடம் வில்லிவாக்கத்திற்கு சொந்தமான இடம். அந்த தெரு பெயரையும் நான் சொல்லிடுறேனே. சரி.